பிரபாகரன் என்ன மாதிரி ஆளு? பிரபாகரன் வந்து பயங்கர ஒரு ஃபயரான ஆள் சார். அவரு அந்த அந்த பேரு, அதாவது என்ன, ஏதாவது ஒன்று சொன்னா எழுத்து தான் பேசுவாரு. எழுத்து பேசுறது மட்டும் இல்லை, நியாயத்தை தான் பேசுவாரு. நியாயத்தை பேசும்போதே உறக்க தான் பேசுவார். அந்த கேரக்டரை அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா நடிக்கிறோம். நாம வந்து இந்த டைலாக சொல்லணும், கரெக்ட் சார், நீங்க என்ன சொல்றீங்க, கட் அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு புரட்சிகளைங்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். டைலாக் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா, அது மாதிரி மியூசிக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த படத்துல வந்து இன்னைக்கு அது வந்து அப்படி காதுல கேட்டே இருக்கு. அப்படியே அந்த அந்த காட்டுக்குள்ள போறது, ஜீப் போறது எல்லாம் அப்படியே தெரியும். ஸோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிப்சி ஜீப். இந்த ஜிப்சி ஜீப்ல ஒரு பக்கம் கோடாளி, ஒரு பக்கம் வந்து பெரிய சுத்தி தான் வச்சு அப்படி கேப்டன் வந்து இறங்குற காட்சி, அவரோட காஸ்டியூம். அதுக்கப்புறம் இந்த படத்துல கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸரா பிலி சிவன் ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாரு. அவர் தான் வந்து கூட வருவார். கூட வரும்போது அந்த கேள்வி கேட்பார். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி வீரபத்ரனுடைய கையாளா இருப்பார். அப்படி வீரபத்ரனுடைய கையாளா இருக்கும்போது எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் செக்யூரிட்டி போட்டுறீங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த செக்யூரிட்டி நீங்க மாத்தி போட்டு நீங்க என் கூட வாங்க சார், நீங்க தான் 15 வருஷமா வந்திருக்கீங்க, நீங்க கூட இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அந்த சொல்ற விதம், அந்த பேசுற விதம்லாம் அவ்வளவு ரசிகரமா இருக்கும்.